ஸோ லார்ஜ் டு வெரி லார்ஜ் கம்பெனிஸ் என்டர்பிரைசஸ் போகும்போது அந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் சைல்டு கம்பெனிஸ் இருக்கும், நிறைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ், டாட்டர் கன்சர்ன்ஸ் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் யூனிட் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் கிரியேட் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். இது சில கம்பெனிஸ்ல வந்து சில என்டர்பிரைசஸ்ல வந்து இட் கேன் கோ அப் டு 500,000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு என்விரான்மெண்ட் லெவல் செக்ரிகேஷன் வேணும், இல்லை டெவ் என்விரான்மெண்ட் தனியாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு வி கேன் செக்ரிகேட் தேம். ஆர்எல்ஸ் வேற வேற தனித்தனி சைல்டு கம்பெனிஸ் இருக்கு, இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு தனித்தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் உங்களுக்கு வந்து பில்லிங்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு தனித்தனியாக பில் வரணும், அதை நான் தனித்தனியாக சப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து பில் கிராஸ் சார்ஜிங் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் யூனிட்டுக்கு வந்து நான் பில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்குள்ள இப்போ இன்கேஸ் ஒரு பிஸ்னஸ் யூனிட்ல வந்து ஒரு மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக அதை வந்து ரிசோர்ஸ் குரூப்ன்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ரிசோர்சஸ்லாம் அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பெசிஃபிக் ரிசோர்சஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரிசோர்ஸ் குரூப் 1, ரிசோர்ஸ் குரூப் 2 அப்படின்ற மாதிரி we can have multiple resource group. Okay, so I can just have this. இது வந்து you can have it under your subscription. ஈவன் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் கூட நீங்க மெம்பரா நீங்க கொடுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கேன் பி a member of, sorry, you can have multiple resource groups and multiple சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த இடத்துல வந்து RG2, RG3 அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து when organization is keep expanding, keep creating multiple subscription, நமக்கு வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆக ஆரம்பிக்கும். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாலிசி அப்ளை பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து நான் கொண்டு வரணும், இல்லை வந்து ஐ எம் ட்ரைங் டு அச்சீவ் சம்திங் அக்ராஸ் அக்ராஸ் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த கவர்னன்ஸ் வந்து இட் வில் பி சேலஞ்சிங். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can bring all this together into ஒன் பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் குரூப். ஒரு இந்த 2 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ள கொண்டு வரலாம், இல்லை எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ஒரே மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ள கொண்டு வந்து பாலிசிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் அப்ளை இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈமியாவுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், அமெரிக்காஸ்க்கு ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், ஏஷியா பசிபிக் ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் மேனேஜ்மெண்ட் குரூப் 1, 2 and 3 அந்த மாதிரி நீங்க தனித்தனியாகவும் நீங்க ஸ்பிளிட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிங் இட் அண்டர் ஒன் ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப்ல கொண்டு வரலாம். பை டிஃபால்ட்டா வந்து ஒரு ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து யூ கேன் பிரிங் ஆல் த சப்ஸ்கிரிப்ஷன், ஆர் யூ கேன் ஆல்சோ ஹேவ் மேனேஜ்மெண்ட் குரூப் எ மெம்பர் ஆஃப் அனதர் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து கண்டிப்பா ரிசோர்சஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிட்டே போவோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ அந்த இடத்துல வந்து கவர்னன்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்க ஒரு பாலிசி இல்லை பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரது அப்படின்னா இட் வில் பி அ டஃப் திங் டு ஹேண்டில். இப்போ எல்லா கம்பெனிலையுமே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து யூ ஹேவ் மோர் தேன் 2 or 3 சப்ஸ்கிரிப்ஷன், அந்த இடத்துல தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் குரூப்ன்ற கான்செப்டே வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதர்வைஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் மேனேஜ் இட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் டு மிட் சைஸ், ஸ்டார்ட் அப், மீடியம் சைஸ் கம்பெனி எல்லாம் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து யூ டோன்ட் நீட் அ மேனேஜ்மெண்ட் குரூப். எந்தெந்த இடத்துலலாம் உங்களால ஒரு 500 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, 100 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, இது எல்லாத்துலயும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, கவர்ன் பண்ண முடியல அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ ஃபார் த மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்ற கான்செப்ட் குள்ள போவாங்க. ஸோ அப்போ வந்து ரிசோர்ஸ் ஹையரார்கி அப்படின்னா அட் த வெரி டாப் லெவல் வி ஹேவ் சம்திங் கால்ட் மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள you have subscription kulla resource group kulla we will have the resources. So let me put it this way. So management group irukku, management group kulla you have subscription, kulla you have resource group, and then resource group kulla you have the Azure resources. So அப்படினா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன், don't worry about it. So one by one நான் I will explain it. Then அதுக்குள்ள you have the resources.
ஓகே, இதுதான் வந்து 4 லேயர். ஓகே, ஸோ இந்த 4 லேயர் வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ரிசோர்சஸ் கிரியேட்டட். ஓகே, ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் இதில் இருக்கலாம், பட் இதுதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் லேயர். ஸோ ரிசோர்சஸ் அப்படின்றது வந்து வி ஆர் ரெஃபரிங் டு ஆல் தி சர்வீசஸ். ஸோ இப்போ உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, anything that you can create separately. Or virtual machine is a resource, network interface card is a resource, anything that you can create as a separate entity in Azure console. இப்போ நான் வந்து தனியாக எனக்கு நெட்வொர்க் கார்டு வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ எனக்கு தனியாக ஒரு பப்ளிக் ஐபி நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் அ ரிசோர்ஸ் தான். இப்போ நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஒரு நெட்வொர்க் தனியாக வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் every single component that I can separately create and manage. So any individual identity that can be created and managed separately is called a resource. So அது வந்து it can be your public IP address or storage account. Everything you can consider as a resource, storage account, network load balancer or whatever, right? So resource groupன்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். வெப் சர்வர் இருக்கும், டேட்டா பேஸ் சர்வர் இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு டிபெண்டா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே ஒரே ரிசோர்ஸ் குரூப்ல கொண்டு வருவாங்க. ஸோ ஆப் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், அது பார்த்தீங்கன்னா லெட்ஸே அப்ளிகேஷன் 1 உடைய ஆப் சர்வர், அப்ளிகேஷன் 1 உடைய டிபி சர்வர், அப்ளிகேஷன் 1 உடைய வெப் சர்வர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரே ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய டிபெண்டன்ட் ரிசோர்சஸ், இப்போ ஆப் சர்வருக்கு தேவையான விஎம், அதோடைய ஐபி அட்ரஸ், அதோடைய நெட்வொர்க் கார்டு, அதோடைய டிஸ்க், ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி டேட்டா பேஸோடைய இது எல்லாமே இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆப் 1 நான் டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து மொத்தமா நீங்க டீகமிஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்றதும் அது எல்லாத்தையும் ரிலேட்டட் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம கிரியேட் பண்றோம். அது டெலிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்ப்ளீட்டா அதோடைய அந்த அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட் செட் ஆஃப் ரிசோர்சஸை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ எப்படி நம்ம ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றது, எப்படி நம்ம அதுக்குள்ள ரிசோர்சஸ் ஸ்டோர் பண்றது, தென் ஹவு டு கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட் அ வெரி ஹை லெவல் நான் என்ன சொன்னேன், சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் நம்ம ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்று கிளாஸ்ல வந்து வி வென்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் வி வில் ஸ்டார்ட் வித் அவர் லேர்னிங். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே வந்து வி கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ரிசோர்சஸ். ஸோ இதில் வந்து எதுக்காக மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் அதை கேன்சல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ரிசோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐவ் காட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட், டெவலப்மெண்ட் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கு. இல்லை வந்து ஐவ் காட் சம் மேனேஜ்மெண்ட் டீம், டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க, இல்லை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தனித்தனியா பில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, தனித்தனியா பில்லிங் அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆர் யூ கேன் கிரியேட் பேஸ்ட் ஆன் யுவர் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் பவுண்டரி, ரிசோர்ஸ் பவுண்டரி, பில்லிங் பவுண்டரி, இது 3 தான் வந்து ரொம்ப காமன் யூஸ் கேஸ். இன்கேஸ் நீங்கள் செக்யூரிட்டி பவுண்டரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தனித்தனியாக கிரியேட் பண்ணுவாங்க. பட் அது வந்து இட் ஹேப்பன்ஸ், பட் இட் இஸ் வெரி ரேர். ஸோ அதுக்காக வந்து யூ கேன் கோ ஃபார் இட். ஆர் எல்ஸ் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கிரியேட் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம கிரியேட் பண்ணுறது, இல்லை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தனித்தனியாக கிரியேட் பண்ணுறது, இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நிறைய சைல்டு கம்பெனிஸ் இருக்கும், சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஹேவ் செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் சைல்டு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் வித்தவுட் உங்களுடைய கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் சம்திங் கால்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் தட் இஸ் above your subscription. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் ப்ராக்டிக்கலா காமிச்சிடுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தியரி. ஸோ போயிட்டு லெட்ஸ் கிரியேட் இட். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் எப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம், நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது தான் யூ வில் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இட் இஸ் நீடட் ஒன்லி வென் யூ ஹேவ் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ எதுக்காக இது கொண்டு வருவோம்னு நினைக்கிறீங்க? ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆர்கனைசேஷனில் வந்து கவர்னன்ஸே எனக்கு மிஸ் ஆகுது. இப்போ நான் வந்து
ஸ்டாண்டர்டைசேஷனே மிஸ் ஆகுது. அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜனல் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸ் சூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க அப்ளிகேஷனுக்கு வந்து போஸ்ட்கிரஸ் சூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஆரக்கிள் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன ஆகும், இப்போதைக்கு ஓகே, பட் ஃபியூச்சர்ல வந்து அவங்க சென்ட்ரலைஸ்டா ஐடி டீம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஆஃப் ஷோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சப்போர்ட் டீம் அந்த ரிசோர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன சொல்லுவாங்க, நீங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்கில்டு ரிசோர்சஸ் வந்து வேணும், அப்போ எங்களால் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 டேட்டா பேஸ் அட்மின் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய டீசென்ட்ரலைஸ்டு அந்த ப்ரொலிஃபரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் கம் வித் சம் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ என்னென்ன வந்து ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஹேவ் பெட்டர் பாலிசிஸ் அண்ட் தென் பெர்மிஷன்ஸ் வந்து யார் யாருக்கு கிரியேட் பண்ண அலோவ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வழியாக கொண்டு வரலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ அப்ளை சம் கம்ப்ளைன்ஸ், செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம், நம்ம எப்படி ஏடபிள்யூஎஸ் அஷூர் உடைய கான்ஃபிக் டூல் வச்சு எப்படி நம்ம அந்த கம்ப்ளைன்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூ கேன் பிரிங் இன் கம்ப்ளைன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டாண்டர்டைசேஷன், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்ளை பண்ணுறது, யூ கேன் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனேஜ்மெண்ட் குரூப் வழியாக யூ கேன் அச்சீவ் பெட்டர் கவர்னன்ஸ், பெட்டர் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ளே மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணிட்டே வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ வில் ஷோ சம் ஸ்டஃப் ஹியர். ஸோ ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். quickly see. Just a second. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும், அதுக்குள்ளே ஹெச்ஆர்க்கு தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், ஐடிக்கு தனியாக மேனேஜ்மெண்ட் குரூப், மார்க்கெட்டிங் தனியாக இருக்குது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் யூனிட் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு மேனேஜ்மெண்ட் குரூப்பும் வச்சுக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன், அப்ளிகேஷனுக்கு தனியாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம்க்கு தனியாக, ஷேர்ட் சிஸ்டம்ஸ் தனியாக, இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் லைக் திஸ். இந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக இங்கே கன்சோலில் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களால் நிறைய மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது இட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ ஸ்டார்ட் யூசிங் மேனேஜ்மெண்ட் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் மல்டிபிள் திங்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா மெயினாக வந்து பர்மிஷன்ஸ், பாலிசி, கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் இது தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து ஹவு டு கவர்ன் ஆக்சஸ், பாலிசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் அ சென்ட்ரலைஸ்ட் மேனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஆன்சர். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஆர்கனைசேஷனில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா தனித்தனி மேனேஜ்மெண்ட் குரூப்பில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ வில் கிரியேட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷனுக்கு தனியாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தனியாக, அப்ளிகேஷன்ஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெவ் டெஸ்ட்டுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணுங்க, பட் மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வந்து 1, 2, 3, 4 லேயர்ஸ் இதிலே வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து 6 லேயர்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ 6 லேயர்ஸ்க்கு மேலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களாலே உங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ், தேர் ஆர் சம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். உங்க ஆர்கனைசேஷன்ல யூ கேன் கிரியேட் அப் டு 1000 மேனேஜ்மெண்ட் குரூப். அது வந்து 6 லெவல்ஸ் ஆஃப் டெப்த் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த லிமிட் இந்த ஸ்கிரீன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 6 லெவல்ஸ் ஆஃப் டெப்த் வந்து ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். அண்ட் அகெயின் வந்து 10,000 மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து ஒரு அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி டெனன்ட்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு அஷூருடைய கஸ்டமர் வந்து 10,000ன்றது இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். அந்த அளவுக்குலாம் மேனேஜ்மெண்ட் குரூப் தேவைப்படாது. பட் they have this limit. சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் currently it is unlimited. You can create as many number of subscription that you need. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ தனித்தனியாக உங்களுக்கு பில்லிங் வரணும், இல்லை தனித்தனியாக சப்போர்ட் டீம் இருக்காங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு அப்ளை சம் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் லேயர். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ன்றது நம்ம ரிலேட்டட் ரிசோர்ஸஸை கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது வந்து ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் pertaining to a particular
business app or environment or whatever department, அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் குரூப். மோஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷனுக்கு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு தனித்தனியாக ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சிமிலர் லைஃப் சைக்கிள் இப்போ கிரியேட் பண்ணும்போதும் சேர்ந்து கிரியேட் ஆகும். வெப் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், ஆப் சர்வர். இப்போ அப்ளிகேஷன் சர்வர் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி நீட் த டேட்டா பேஸ் சர்வர். அதே மாதிரி இப்போ நம்ம டீகமிஷன் பண்ணும்போதும் வெப் சர்வர், ஆப் சர்வர், டிபி சர்வர் எல்லாத்தையுமே தான் நம்ம டீகமிஷன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து தே ஆர் பேஸ்ட் ஆன் தே ஆர் ஷேர்ட் ஆர் தே ஆர் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னா அந்த இன்டர் ரிலேட்டட் சிஸ்டம்ஸை வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி கான்செப்சுவலாக கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டீகமிஷன் பண்ணும்போது சில சிஸ்டம்ஸ் அப்படியே மறந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து இல்லை லாஸ்ட்டாக நம்ம ஏதாவது டிஸ்கவரி அசஸ்மெண்ட் பண்ணும்போதும் தெரியும் இந்த சிஸ்டம் வந்து யாருமே யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து டீகமிஷன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுடைய ரிசோர்ஸ் குரூப்பை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணும்போது there won't be sprawling. அந்த இஷ்யூக்கு பேர் ஸ்ப்ராலிங் சொல்லுவாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து அது டிஸ்கா இருக்கலாம், இல்லை வந்து சர்வரையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய யூஸ் பண்ணாத சர்வர்ஸ் டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் யூஸ் திஸ் ரிசோர்ஸ் குரூப் கான்செப்ட். ஸோ எந்தெந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து if they are related to each other you can group them into resource group. இது வந்து ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் தான், ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்றோம். ரிசோர்ஸ் குரூப் இஸ் நத்திங் பட் அ ஃபோல்டர் இன் அஷூர். அதுக்குள்ள போயிட்டு நம்ம we will store the related resource. இது ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். இட் இஸ் a logical group or a logical folder. அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு you will start storing the resources அப்படின்றது anything that can be created and managed separately in Azure is called a resource. ஸோ எதெல்லாம் தனித்தனியாக கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனிதிங் தட் கேன் பி கிரியேட்டட் அண்ட் மேனேஜ்ட் செப்பரேட்லி in Azure portal is called Azure resource. So it can be Azure VM, it can be a network interface card, it can be a public interface, public IP address, it can be a load balancer, அது நெட்ஒர்க்காக இருக்கலாம், ஸ்டோரேஜாக இருக்கலாம். ஸோ இது எல்லா ரிசோர்ஸஸுமே அந்த இதில் லிஸ்டிங்கில் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ரிசோர்ஸ். இப்போ நம்ம கன்சோலில் போயிட்டு ஸோ எவ்ரி திங் இஸ் எ ரிசோர்ஸ் இயர். இதில் எது நம்ம கிரியேட் பண்ணலை, பட் வாட் எவர் யூ கேன் கிரியேட். இதில் கிளிக் பண்ணிட்டு தனித்தனியாக எது எதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ எவ்ரி திங் இஸ் எ ரிசோர்ஸ் இயர். ஓகே, அது வந்து நெட்ஒர்க் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஐபி அட்ரஸாக இருக்கலாம். இட் கேன் பி செப்பரேட் டேட்டா பேஸ், Azure SQL டேட்டா பேஸ் ஆர் Postgres டேட்டா பேஸ். எவ்ரி திங் தட் யூ கேன் கிரியேட் அண்ட் மேனேஜ் அஸ் எ இண்டிவிஜுவல் என்டிட்டி இஸ் கால்ட் எ ரிசோர்ஸ் இன் Azure. ஸோ ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிசோர்ஸ் குரூப்ல ஸ்டோர் பண்ணலாம். ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து வி கேன் ஹேவ் இட். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ள கொண்டு போகலாம். ஸோ இதுல வந்து ஹைரார்கில வந்து ரிசோர்ஸ் குரூப்குள்ள ரிசோர்ஸ் குரூப் வந்து நெஸ்டிங் வந்து சப்போர்ட்டட் கிடையாது. ஓகே, நெஸ்டிங் இஸ் நாட் சப்போர்ட்டட் அட் திஸ் லேயர். நெஸ்டிங் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல தான் வந்து இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒன் மேப்பிங் தான். ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம 2 ரிசோர்ஸ் குரூப்ல ஸ்டோர் பண்ணிட்டு பாலிசி அப்ளை பண்ணும், பெர்மிஷன் அப்ளை பண்ணும் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி ஒன் மேப்பிங் தான். ஒரு ரிசோர்ஸ் குரூப் கேன் பி a member of one subscription, one resource can be a member of one resource group. அந்த மாதிரி தான் ஹைரார்கிகளை நமக்கு வந்து கொண்டு போறாங்க. ஸோ நேற்று வந்து நம்ம சாரி திங்க் ராஜேஷ் தான் நினைக்கிறேன். ராஜேஷ் கேட்டிருந்தாரு அஷூர் ஏடி டெனன்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஒரு கஸ்டமருக்கும் வந்து இப்போ அவங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து அஷூர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெனன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்கனைசேஷனும் அஷூர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்கள டெனன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு இங்கே இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சின்ஸ் ஹி ஹஸ் ஆஸ்க்ட் இட், ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங். நீங்கள் வந்து ஐடென்டி பவுண்டரி கிரியேட் பண்ணோம். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணுற பவுண்டரி இது. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸஸ்லாம் மேனேஜ்மெண்ட்காக கிரியேட் பண்ற பிரைமரி பவுண்டரி. பட் ஐடென்டிட்டி வைஸ் நீங்க வந்து எந்தெந்த டொமைன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், எந்தெந்த அஷூர்ல ஆக்டிவ் டைரக்டரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரான்னு மாத்திட்டாங்கல்ல. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால போயிட்டு யூ கேன் கிரியேட் செப்பரேட் டெனன்ட் இஃப் தேர் ஆர் மல்டிபிள் சப் கம்பெனிஸ். பட் இப்போதைக்கு வி டோன்ட் ஹேவ் டு கெட் டூ டீப் இன்டு இட். டெனன்ட் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷூர், அந்த அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கங்க. ஸோ அஷூரோட ஹைரார்கியில 4 லேயர் இருக்கு. ஸோ அந்த 4 லேயர் என்னென்ன பர்பஸ்க்கு கிரியேட் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ஜி டேக் வந்து மேனேஜ்மெண்ட்ல வராதா ஜி? டேக்கிங் வந்து தனியாகவே பார்ப்போம். ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்கஷன் இருக்கு. ஸோ வி வில் see it. டேக்கிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேக்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லேயர்ல வராது, இந்த ஹைரார்கியில வந்து வராது.
ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ டேகிங் ரிசோர்ஸ் வந்து ஒரு குரூப்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. ஓகே, டேகிங்ன்றது மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து முக்கியமான கான்செப்ட். பட் இந்த ஹையரார்க்கிக்குள்ள அது வராது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம் இந்த லைக் ஒரு ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்றோம் ம் எக்ஸாம்பிளுக்கு, அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம், லைக் இன்னைக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ், இஎம் ஏதாவது. இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்கு, அதாவது இப்போ கிரியேட் பண்றோம், ஃபியூச்சர் 1 or 2 months இல்ல இயர்ஸ்ல வந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் டிவைட் ஆகி இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய நிலவை வந்து இருக்கிற சர்வரை வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப் மூவ் பண்ண முடியுமா, இல்ல புதுசாக தான் கிரியேட் பண்ணணுமா? ஓகே பிரகாஷ், மூவ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் குரூப் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதில் எந்த ஒரு காஸ்டிங்கும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் மூவர்னு ஒரு டூல் கொடுக்குறாங்க. இதோடைய லைவ் வீடியோவும் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்டர்நெட்டில், நம்ம ஸ்கில் அப் ஸ்டாண்ட் இதில் சேனலில். ஸோ நீங்கள் ரிசோர்ஸை வந்து பிட்வீன் ரீஜன் ஆர் பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் இஃப் யூ வாண்ட் டு மூவ் இட் பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப் வந்து யூ கேன் மூவ் இட் யூஸிங் ரிசோர்ஸ் மூவர். இது வழியாவே நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க கேட்ட மாதிரி அனதர் ரீஜனுக்கு மூவ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் மூவ் பண்றதா இருந்தாலும் அது டிபெண்டன்சி செக் பண்ணிட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யூ கேன் மூவ் பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, யாரோ கேட்க ட்ரை பண்றீங்க, பட் எனக்கு அந்த கொஸ்டின் ஐம் நாட் ஏபிள் டு ஹியர். இல்ல இப்போ ராஜேஷ், விஎம் வந்து ஒரு ரிசோர்ஸ்ல இன்னொரு ரிசோர்ஸ் மூவ் பண்றது சீம்லெஸ்ஸா மூவ் பண்ணலாமா, இல்ல டவுன் டைம் ரெக்கார்ட் வேணுமா? அது வந்து ஜெனரிக்கா சொல்லிட முடியாது. லாட் ஆஃப் திங்ஸ் கேன் பி மூவ் வித்வுட் டவுன் டைம். பட் சில ரிசோர்சஸ் வந்து யூல் ஹேவ் டு இன்கர் டவுன் டைம். பட் அவர் கேட்ட மாதிரி ரிசோர்ஸ் குரூப் நிறைய நம்ம கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு மூவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பெருசா டவுன் டைம் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் மூவிங் பிட்வீன் ரீஜன், அதுக்குமே இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இந்த ரிசோர்ஸ் மூவர்ன்றது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிசோர்ஸ் குரூப்க்கு நடுவில் மூவ் பண்றது கிடையாது. யூ கேன் மூவ் இட் பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து வேற வெண்டாருக்கு மூவ் பண்ணணும், இல்ல அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும், இல்ல வந்து நம்ம வந்து அக்வசிஷன் நடக்கும். அப்போ ஒரு சில செட் ஆஃப் சர்வர்ஸை மட்டும் நம்ம இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மர்ஜர் ஸ்பிளிட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த ரிசோர்ஸ் மூவர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன், பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப், பிட்வீன் கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி யூ கேன் பிளே அரவுண்ட். ஸோ இது வந்து நிறைய வீடியோவே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் ஆன் தட் இன் டீடைல்ஸ். பட் அவரோட கொஸ்டனுக்கு வந்து நீங்க பண்ணலாங்க, நீங்க வந்து ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஹேவ் இட், அண்ட் தென் வென் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் இட் யூ கேன் மூவ் இட் யூசிங் ரிசோர்ஸ் மூவர். நீங்க நிறைய இது மட்டும் கிடையாது, ஈவன் அஜூரோடைய மைக்ரேட் ஆப்ஷன் வச்சு கூட மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன் கேஸ் வந்து என்டையர் அப்ளிகேஷன் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன். நீங்க ரிசோர்ஸ் லெவலில் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரிசோர்ஸ் மூவர் யூஸ் பண்ணலாம். இல்ல என்டையர் சிஸ்டம் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா அஜூர் மைக்ரேட் டூல் வச்சு நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். Okay, any other question? Okay, let's ஒரு இது இந்த நெஸ்டிங் ஹைரார்கி இதெல்லாம் பார்க்கும்போது ஜென்ரிக்கா ஒரு கொஸ்டின் வருது. லைக் நம்ம ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு அப்படின்னா ஒரு டொமைன், அதுக்குள்ள ஓயு, அதுக்குள்ள குட்டி குட்டி ஓயு, அந்த மாதிரி இது எதனா ரிலேட் ஆகுதா? ஆமாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரிசோர்ஸ் குரூப்ன்றது கிட்டத்தட்ட ஓய்வு மாதிரி தான், ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட் மாதிரி தான். பட் பெரிய ரொம்ப லார்ஜ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டிவ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்லேயே வந்து அமெரிக்காஸ்னு ஒரு தனி ஓய்வு வச்சிருப்பாங்க, ஏசியா பசிபிக்னு ஒரு தனி ஓய்வு வச்சிருப்பாங்க. சில கம்பெனி போனீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் தனித்தனியா ஓய்வு வச்சிருப்பாங்க. இந்தியா தனியா இருக்கும், ஜப்பான் தனியா இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆர்கனைசேஷன் சைஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நீங்க இது வந்து கிட்டத்தட்ட யூ கேன் கன்சிடர் தட் அஸ் ஓய்வு. ஓய்வுல என்ன பண்ணுவாங்க, பாலிசிஸ், பர்மிஷன்ஸ் இதெல்லாம் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் மேனேஜ்மெண்ட் குரூப். மேனேஜ்மெண்ட் குரூப் இஸ் பர்பஸ் கிரியேட்டட் ஃபார் அப்ளைங் பாலிசிஸ், பர்மிஷன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு யூ கேன் பெட்டர் டூ இட் வயா மேனேஜ்மெண்ட் குரூப். பட் எல்லா லேயர்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க பர்மிஷன்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் கொடுக்கலாம், பாலிசிஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் அப்ளை பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் லேயர்ஸ்லையும் நீங்க பண்ண முடியும். ஸோ அதான் ஒரு ஆர்கனைசேஷன்லும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். ஸோ தே வில் அப்ளை இட் அட் த ரிசோர்ஸ் குரூப் லெவல், சம்டைம்ஸ் தே மைட் அப்ளை இட் அட் த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஸோ அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்றது பேஸ் பண்ணி தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, ரிலேட் பண்ணிக்கிட்டது வடிகால் அனாலஜி இஸ் குட். ஆக்சுவலி ஆக்டிவ் டைரக்டரிலையும் இதே மாதிரி கான்செப்சுவலா பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. அண்ட் ஒரு வெயிட் பண்ணுங்க பிரகாஷ், கம்ப்ளீட் பண்ணுங்க சுமிதா. சாரி. ஒரு நம்ம
அஜூர்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு டெனன்ட் இல்ல டிஃபால்ட் டைரக்டரி அப்படி சொல்றாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி அஜூர் அண்ட் பேக் எண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் மேனேஜ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது எதனா ஐடியா இருக்கா ஸ்டான்? ஓகே லைக் பேக்ரவுண்ட்ல அவங்க ஓகே என்ன பேக் பண்றாங்க? எண்ட்ல வந்து ஒரு கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் யூ அ டெனன்ட் இது கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு டெனன்ட் ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து as a கஸ்டமர் ஐ எம் ஹேவிங் திஸ் டொமைன், நான் என்னென்ன டொமைன்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து ஐடென்டி பவுண்டரின்னு சொல்லலாம். சி அது வந்து பாலிசிஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நான் சென்ட்ரலைஸ்டா வந்து இஃப் ஐ வாண்ட் டு டூ சம் அப்ளை சம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அந்த கவர்னன்ஸ் அதுக்கு வந்து யூ கேன் கோ வயா த மேனேஜ்மெண்ட் குரூப் அண்ட் ஸ்டஃப். பட் வேறஸ் நீங்க பெர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா டெனன்ட் வழியா போகும்போது இட் இஸ் மச் பெட்டர். ஸோ அதுல வந்து இது வந்து ஐடென்டி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெனன்ட் இஸ் அ குட் ஆப்ஷன். வேறஸ் நீங்க ஜஸ்ட் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த பாலிசிஸ் அந்த காம்ப்ளையன்ஸ் அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் குரூப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வில் கவர் இட். ஓகே, நான் வந்து கம்பேர் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் டெனன்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இல்லை, மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கும் டெனன்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் வில் கெட் அ செப்பரேட் டெனன்ட் ஐடி. இப்போ நான் வந்து அஷூர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா இது ஒரு ப்ரீவியஸ் நேம் தான் நீங்க சொன்னது அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில வந்து நமக்கு வந்து ஒரு டெனன்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்ரி கஸ்டமர் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டெனன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் வி வில் ஹேவ் அ செப்பரேட் கிளாஸ் அரௌண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. அப்போ நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு அஷூர் லேயர்ல வந்து ஹையரார்கி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள நீங்க ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்ஸ். நோ இஷ்யூ, ஷூர். ஸோ பிரகாஷ் சாரி நீங்க கேளுங்க. எஸ், இந்த பாலிசி அப்ளை பண்றோம் இல்லைங்களா, ரிசோர்ஸ் குரூப்ல ஒண்ணு, ஆன் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒண்ணு, அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல ஒண்ணு. இதுல வந்து ஹைரார்கி வந்து எது வந்து எந்த பாலிசி எதை வந்து ஓவர் ரைட் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் குரூப்ல வந்து உங்களுக்கு நீங்க இப்ப ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அந்த சப் ஃபோல்டர்லாம் சொல்றீங்கல்ல, இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் தான். வாட் எவர் நீங்க பிளாக் பண்ணா பிளாக் பண்ணலாம் இன்ஹெரிட்டன்ஸை. இல்ல வந்து எந்த லேயர்ல இருந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லேயர்ல இருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் தட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே, ஸோ நீங்க ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல வந்து எனக்கு அப்ளை பண்ண அதே தான். ஆமா, ஜிபிஓன்னு கூட போக தேவையில்ல, அந்த அளவுக்கு குரூப் பாலிசி லெவல்ல போக தேவையில்ல. பட் ஈவன் நீங்க ஃபோல்டர் ஃபைல் பெர்மிஷன்ஸ்லாம் இன்ஹெரிட் பண்ணுவீங்கல்ல, அது கூட சேம் தானே. ஸோ அந்த மாதிரி இது ஹைரார்கி தான். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் நீங்க டைரக்டா எனக்கு வந்து ஒரு பர்மிஷன் இதுக்கு மட்டும் கொடுக்கணும்னா யூ கேன் கிவ் இட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு கிவ் பர்மிஷன் அட் த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் யூ கேன் கிவ் இட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு எனேபிள் அட் த மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்ல பண்ணா கூட யூ கேன் எனேபிள் இட். வாட் எவர் லெவல் யூ வாண்ட் டு டூ இட் யூ கேன் டூ இட். ஸோ மெயினா வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் கோ ஹெட். இப்போ அப்ப வந்து மேல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இது வந்து ஓவர் ரைட் பண்ணாது, வேணா எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்றீங்க நீங்க. ஆமா நீங்க வந்து ஆமா ஜென்ரலா வந்து ஓகே நீங்க கேக்குறீங்கன்றதால நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து அடிட்டிவ் மாடல்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் மாடல் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து ரீட் ரைட் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல வந்து ரீட் ஒன்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அஷூர்ல அப்படின்னா அடிட்டிவ் மாடல்ல ஒர்க் ஆகும். ரீட் ரைட் பிளஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு ஆட் பண்ணிட்டு ஸோ கம்ப்ளீட்டா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்க எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து உங்களுக்கு ரீட் ரைட்டபிளா கொடுத்துரும். வேற சில கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்குற அந்த பிளாக் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மினிமம் பர்மிஷன், இப்போ இந்த இடத்துல மினிமம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான் வந்து அந்த லேயர்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரீட் ஒன்லி. பட் கிளவுட் வந்து அஷூர் கிளவுட் வந்து இட் வில் ஒர்க் ஆன் அடிட்டிவ் மாடல். அடிட்டிவ் மாடல் அப்படின்னும் போது நீங்க இந்த இடத்துல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகும், இப்போ நீங்க வேற ரிசோர்ஸ் குரூப் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி வேற ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸை மூவ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு configure the permission at that layer. So இது நீங்க புரிஞ்சுப்பீங்க போக வந்து you will understand it. But on a very high level Azure cloudல வந்து additive மாடல்ல ஒர்க் ஆகும். additive மாடல்னா நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ரீட் ரைட் கொடுத்து ரிசோர்ஸ் குரூப்ல ரீட் ஒன்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாடிஃபை பண்ண முடியும். ஏன் மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாடலே வந்து it works like that. It will combine and then look at the maximum privileges and then அந்த ரீட் ரைட் privileges தான் அந்த லேயர் ஃபுல்லாவே அப்ளை ஆகும் across அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் டூரிங் த RBAC கிளாஸ், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு செஷன் இருக்கு. ஸோ அதில் அது புரிஞ்சுப்பீங்க.
Okay. Okay. So anything that can be managed as a separate identity, VM, storage account, web application, database, virtual network, எல்லாமே resources தான். ஸோ இதில் ரிசோர்ஸ் குரூப் வந்து அந்த எல்லா ரிசோர்சஸ் அந்த ரிலேட்டட் ரிசோர்சஸ்லாம் நம்ம கம்பைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தென் யூ ஹேவ் ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னா, ஸோ சில ரிசோர்சஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செக் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு லேயருக்கும், அதாவது ஒரு let me go to the subscription. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து எந்தெந்த ரிசோர்சஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும், எந்தெந்த ரீஜனில் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ நான் கிரியேட் பண்ண இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வரும். இப்போ சில சர்வீசஸ்லாம் நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ டாக்குமெண்ட் டிபிலாம் நான் வந்து யூஸே பண்ணல. ஸோ இன்கேஸ் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் இட். இஃப் இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் டெராஃபார்ம் இல்லை வந்து ஆன்சிபிள் அதுலேருந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செக் த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் கன்சோல். அதில் போயிட்டு எந்தெந்த சர்வீஸ் வந்து ஒர்க் அவுட் எனேபிள் ஆயிருக்கு, இதெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், வர்ச்சுவல் மெஷினுக்கு வந்து கம்ப்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் டாட் அந்த சர்வீஸ் நேம் அந்த ப்ரொவைடர் நேம் இருக்கும். ஸோ அது போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதால ரெஜிஸ்டர்னு காமிக்குது. ஸோ எதெல்லாம் நான் இது வரைக்கும் யூஸே பண்ணலையோ அதெல்லாம் வந்து இன்னும் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார். ஸோ கம்ப்யூட் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மேண்டேட்டரி விஷயங்கள்லாம் ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெம்ப்ளடைஸ்டாகவே கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் கிராஃபிக்கலாக தான் வந்து அஜூர் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைக் யூ கேன் யூஸ் டெராஃபார்ம் ஆர் மைக்ரோசாஃப்டே வந்து நேட்டிவாக வந்து ஒரு டெம்ப்ளெட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க, பைசப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜேசான் ஃபைல் ஆர் யாமல் ஃபைல் வழியாகவும் நீங்கள் டிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி ஹேஷிகார்போடைய கான்ஃபிகரேஷன் அவங்களுடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் வச்சு நீங்கள் டெம்ப்ளேட்ல இருந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஈவன் மைக்ரோசாஃப்டுடைய அஜூருடைய பைசப் லாங்குவேஜ் வழியாகவும் நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி, ஸோ டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் கிடைக்குது. இப்போ நான் ப்ரொடக்ஷனில் வந்து சில பேர் மேனுவலாக போயிட்டு பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ நான் இங்கே ஒரு கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணுவேன், ப்ரொடக்ஷனில் வந்து ஹியூமன் எரர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் மூலமா ஃபைலில் போயிட்டு என்னென்ன நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு இப்போ நான் ப்ரொடக்ஷனில் என்ன இருக்கோ அதே ப்ரொடக்ஷனுக்கு அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க, வெறும் என்விரான்மெண்ட் மட்டும் மாற்றி டிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ரிப்பீட்டபிலிட்டி, அந்த ரீயூசபிலிட்டிலாம் வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வயா டெம்ப்ளேட். இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் வந்து டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி அந்த ப்ராக்டிஸை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக செஷன்ஸே இருக்குது, எப்படி நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும், எப்படி அதை வச்சு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ டிக்ளரேட்டிவாக எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு we need to understand what is resource, what is resource group, what is subscription and what is management group. இந்த 4 லேயரை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் ஐடியா வந்தாலே it is more than sufficient for now. ஸோ ரிசோர்ஸ் குரூப்ன்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அது மூலயமா நம்ம பெர்மிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மூலயமா யூ கேன் கோ அண்ட் create related resources and you can delete all of those resources in a particular group. இது மூலயமா நம்ம ஸ்ப்ராலிங்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ வித் தட் செட் நம்ம இன்னைக்கு 2 டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். தென் வி ஹவ் டாக்ட் அபவுட் மேனேஜ்மெண்ட் ஹையரார்கி. ஸோ ஹூஎவர் இஸ், யாரோ நீங்கள் நடுவில் கொஸ்டின் கேட்க வந்தீங்க, இப்போ கேட்கலாம். ஸோ ஐ எம் ஓப்பனிங் த ஃப்ளோர் ஃபார் கொஸ்டின்ஸ். Stanley. Yes. For the subscription, how many resource group will create? See, அதுக்கு வந்து there is limit, பட் வந்து அது எல்லாமே மாறிட்டே இருக்கும். எல்லாமே சாஃப்ட் லிமிட் இருக்கு. ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எதுவும் லிமிட் கிடையாது. ரிசோர்ஸ் குரூப்க்கு வந்து மேபி 10,000 அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது வந்து செக் பண்ணிக்கலாம். இருங்க, நம்பர் ஆஃப் இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வராது, பட் எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்பர் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப் கேட்குறீங்களா? ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் a லிமிட். அது வச்சுலாம் அன்லிமிட்டெட் தான் இருக்கணும். 10,000 இருக்க வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see. ஸோ ரிசோர்ஸ் குரூப் பர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 980 சொல்றாங்க. ஓகே, அது மாறுங்க. சி நெக்ஸ்ட் இன்னொரு 2 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து 2000 மாறலாம், இல்லை 5000 மாறலாம். ஸோ தே வில் என்ஹான்ஸ் த ப்ரொவிஷனிங் கெப்பாசிட்டி, அது மாறும். அது ஸோ அது வந்து லிமிட்ஸ் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட். பட் நீங்க கண்டிப்பா சொல்யூஷன் பண்ணும்போது அதை கேப்சர் பண்ணணும். நான் சொல்யூஷன் பண்ணும்போது இந்த டேட்ல வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம் இருந்தது, அதனால தான் நான் இந்த டிசைன் இப்படி பண்ணேன் அப்படின்றதுக்காக, அந்த எவிடன்ஸ்க்காக நீங்க அந்த டாக்குமெண்ட்ல, அந்த லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ல அதை ஆட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் தோஸ் நம்பர்ஸ். 10,000 மேனேஜ்மெண்ட் குரூப் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரிஞ்சு லிமிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. லெட் மீ செக் தட். ஸோ அந்த லிமிட் கோட்டா போயிட்டு பாருங்க. ஐ திங்க் வர்ச்சுவலாக அன்லிமிட்டட் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட், பார்த்தீங்களா, அன்லிமிட்டட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பர் டெனன்ட் வந்து அன்லிமிட்டட் தான்.
ஸோ டேக்ஸ் பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லிமிட் இருக்கு, பட் we are yet to discuss about tagging. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல் லிமிட் பார்த்துக்கலாம். அதுலேயே சில லிமிட் வந்து சாஃப்ட் லிமிட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கூட ஒர்க் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் லிமிட்டை தான் நீங்கள் செக் பண்ணணும், எது இதெல்லாம் ஹார்ட் லிமிட், அதை நீங்கள் டிசைன் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, ஃபைன். எனி அதர் கொஸ்டின்ஸ்? Okay, if there are no other question, I think we will call it a day. Okay, next week. கேளுங்க. சார் ஒரே क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. Sure. சார் இப்போ ஆன்-பிரம்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணனும், டூல் வச்சு மைக்ரேட் பண்ணா அதுக்கும் பே பண்ணுங்களா இல்ல எப்படி சொல்றது? Okay, data transfer in வந்து காஸ்ட் ஃப்ரீ தான். ஓகே, transfer in is always free in Azure. அது நம்ம காஸ்டிங் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எதெல்லாம் காஸ்டிங் எலிமெண்ட் அஜூரோட மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ்ல வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து எந்தெந்த ஃபேக்டர்லாம் வந்து காஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டே 2ல. ஓகே, தேங்க்ஸ். ஒரே ஒரு क्वेश्चन ஸ்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி டெராஃபார்ம் இதெல்லாம் வச்சு பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போ எங்களோட என்வாயன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏபிடி, ஓகேங்களா? இப்ப நான் ஒரு மிஷினை வந்து பில்ட் பண்றேன், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா மேனுவலா போயிட்டு பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி மூலமா வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுவேன், சரிங்களா? ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்றதோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்றதே பாத்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை மென்ஷன் பண்ண போறோம், மிஷின் நேம் மென்ஷன் பண்ணோம், அதோட காஸ்டிங் அதோட சைஸை மென்ஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜா நம்ம செலக்ட் பண்ணி பண்றோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து அது பில்ட் ஆக போகுது, ஹோஸ்ட்ஃபுல்ல ஆட் ஆக போகுது, இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ண போறோம், மத்ததெல்லாம் வந்து புஷ் பண்ண போறோம். பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நடக்க போகுது, இதெல்லாம் வந்து புஷ் பண்ண போறோம். இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்றது பெஸ்டா? எனக்கு எப்படி படுத்துனா இதுவே ஆல்ரெடி ஆட்டோமேட் மாதிரி தானே இருக்கு, இதை இன்னும் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாமா? ஏதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாமா? பவர்ஷெல் மூலியமா பண்ணலாமா? இல்ல ஜஸ்ட் கோ வித் இல்லையோ ஒருவேளை வந்து மிரர் பண்ணிட்டு டிஸ்க மிரர் பண்ணிட்டு சிஸ்டம் பண்ணலாமா? இது பாசிபிளா? ஓகே, சி இதுல நீங்க क्वेश्चनல வந்து நிறைய விஷயங்கள்ல கம்பைன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஜென்ரலா நீங்க வந்து டெஸ்க்டாப்க்கு வந்து பிரைமரி விஷயம் வந்து ஒரு இமேஜ் வேணும். ஓகே, அந்த இமேஜ் வந்து ஜென்ரலா நீங்க Azure இமேஜ் பில்டரை வச்சு நீங்க சிஸ்பிரெப் யூஸ் பண்ணியோ இல்ல வந்து அந்த டெம்ப்ளேட், அந்த இமேஜ் டெம்ப்ளேட் வந்து கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த கஸ்டம் இமேஜ் டெம்ப்ளேட்ன்றதே ஒரு JSON ஃபைல் தான். இப்போ நம்ம எப்படி நம்ம Azureல ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி இட் இஸ் a கைண்ட் ஆஃப் அது வந்து Azureடைய கஸ்டம் இமேஜ் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அந்த JSON ஃபைல்ல நம்ம என்ன கொடுப்போம், என்ன இமேஜ் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, அதுல என்னென்ன பில்ட் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன கஸ்டமைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தை அதுல ஆல்ரெடி கொடுப்பீங்க. ஸோ வந்து அந்த சோர்ஸ் இமேஜ் வந்து நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து எடுக்கிறீங்களா, இல்ல அஷூரோட கம்ப்யூட் கேலரியில இருந்து எடுக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய மேனேஜ்டு இமேஜா, தென் அதுல என்னென்ன லாங்குவேஜ் பேக் வேணும், என்ன டைம் ஜோனு, இந்த மாதிரி அதுலயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பீங்க. இது வந்து இமேஜ் லெவல்ல நம்ம வந்து டெம்ப்ளேட் ஸ்பெட் பண்றது, ஸ்பெசிஃபை பண்றது. இதையும் தாண்டி வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அஷூரோட வெர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்படின்ற சொல்யூஷன்றதால அதுக்கு நிறைய குரூப் பாலிசி வழியாவே டெம்ப்ளேட்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம்எக்ஸ் ஃபைலே நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது இன்டியூன் வழியா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இல்ல ஏடியோட குரூப் பாலிசி வழியா ஹேண்டில் பண்ற மாதிரி அங்கேயும் வந்து பாலிசியை வந்து டெம்ப்ளேட்டைஸ் பண்ணலாம். பட் சின்ஸ் இட் இஸ் லைக் லிட்டில் அவுட் சைட் ஆஃப் அவர் டாபிக், நீங்க வந்து இன்னும் ஆட்டோமேட் பண்ணலாம், இன்னும் வந்து யூ கேன் மேக் இட் அஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியும். ஓகே, பட் இன்னும் காம்ப்ளெக்ஸ் தான் ஆகும் அது. ஸோ இன்கேஸ் நீங்க டெராஃபார்ம் வச்சு நீங்க டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட். இது ஆல்ரெடி டெம்ப்ளேட்டைஸ் தான். இது அஷூர் வெர்ச்சுவல் டெஸ்க்டாப்பே வந்து நீங்க இமேஜ் லெவல்லே நீங்க டெம்ப்ளேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அந்த பாலிசி ஹேண்ட்லிங் அதுவே வந்து அவங்க டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். இதுவே ஐ திங்க் இட் இஸ் இனஃப். பட் தென் டெராஃபார்ம் டிஸ்க வச்சு ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு ஸ்டான்ஜி. டிஸ்க வச்சு பண்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாமே வேலை மிச்சம்ல. டிஸ்க நான் ஒரு காப்பி பண்ணிட்டு இன்னொன்னு சிஸ்டம் பண்ண முடியுங்களா? VMwareல பண்ற மாதிரி இதுல பண்ண முடியுங்களா? பண்ணலாம். அதான் அது கஸ்டம் அந்த அஷூரோடைய இமேஜ் பில்டர்னே ஒரு டூல் இருக்கு இல்லைங்களா, அது மூலமா பண்ணலாம். யூ கேன் டூ இட். சிஸ்பிரெப் இல்ல ஜெனரலைஸ்ட் இமேஜும் பண்ணலாம், ஸ்பெஷலைஸ்ட் இமேஜும் பண்ணலாம். அதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சிஸ்பிரெப் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜெனரலைஸ்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. இதே நீங்க ஸ்பெஷலைஸ்ட் இமேஜ்னா இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் வந்து டூல் போட்டு அதுல நிறைய கஸ்டமைசேஷன் பாலிசிஸ்லாம் செட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷலைஸ்ட் இமேஜ். ஸோ அது நம்ம ஒரு ஹை லெவல் இதுலயுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அஷூரோட VMலயுமே நம்ம இமேஜ் கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அஷூர் VD பண்ண மாட்டோம், பட் இங்க அஷூர் VMக்கு வந்து அந்த இமேஜ் பில்டர் என்னன்ற ஆப்ஷன் பார்ப்போம். சரி ஜி. ஷூர். நெக்ஸ்ட் ஸ்டான், எனக்கு அந்த ஃபால்ட் டொமைன் இது சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா. ஓகே, ஃபால்ட் டொமைன். ஃபால்ட்னால என்னது? நம்ம வந்து ஃபால்ட் எதிர்பார்த்தா வரும், எதிர்பார்க்காம தான் வரும். கரெக்டா? அன்பிளான்ட்.
ஸோ அன்பிளான்ட் அப்படின்னும் போது அது வந்து டிஸ்க் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்லை இட் கேன் பி அ நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியரா இருக்கலாம், இட் கேன் பி எனி ஃபால்ட், ரைட்? அந்த ஃபால்ட்டை ஓவர் கம் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டம் வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து வேற வேற ஃபால்ட் டொமைன்ல வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சிஸ்டம்ஸ் வந்து டிஸ்பர்ஸா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ரேக் 0ல இருக்கும், ரேக் 1ல இருக்கும். அப்போ VM1 வந்து இப்போ இந்த ரேக் 0ல இருக்கிற எல்லா காம்பனன்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, இப்போ இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி போர்ட்ல வந்து ஃபால்ட் வருது, அந்த டிஸ்க் ஃபெயில் ஆகுது, இல்லை அந்த அஜூர் விஎம் ஃபெயில் ஆகுது, அந்த அஜூர் விஎம்ல ஓஎஸ் கரப்ஷன் நடக்குது, அந்த மாதிரி எல்லா ஃபெயிலியர்ஸும் வந்து நம்ம டாலரேட் பண்ண முடியும். ஃபால்ட் வந்து அன்பிளான்ட் இஷ்யூ ஆர் அன்பிளான்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த அன்பிளான்ட் அவுட்டேஜை வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபால்ட் டொமைனை சூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம விஎம் வந்து வேற வேற ரேக்ல வந்து போயிட்டு ஸ்கேட்டர்டா ஸ்டோர் ஆகும். ஸோ தட் வந்து அவைலபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும். சோ இங்க ஃபால்ட் டொமைன்ன்றது அந்த ரேக்க தான் ரெப்ரசன்ட் ஆமா, பண்ணுது. நீங்க ரேக்னு எடுத்துக்கலாம். ஆமா, ரேக்னே அசியூம் பண்ணீங்க, அவ்வளவுதான். சோ அவைலபிலிட்டி செட்ன்ற கான்செப்ட்டுக்குள்ள இது ரெண்டுமே வருது. சோ அப்ப வந்து அது வெவ்வேறு ரேக்னுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இட் இஸ் ஓகே தான். சோ FT1 FT2 அப்படின்றது ஒரு அப்படின்றது ரேக், ரேக் 1 ஒரு ரேக் 2. ரேக்னு எடுத்துக்க. சோ ஆமா, அதுல வந்துட்டு அப்டேட் டொமைன்ன்றது ஃபர்ஸ்ட் சர்வர், ஐ மீன் ஃபர்ஸ்ட்ல மவுண்ட் பண்ணிருக்க ஒரு சர்வர். சோ அதுல இன்கேஸ் எது இஷ்யூ வருது அப்படின்னா இல்ல அந்த அந்த இல்ல ரெண்டு வேற வேற கான்செப்ட், ரேக் 2 ரெண்டு வேற வேற கான்செப்ட். அது அப்டேட் டொமைன் கேட்கல நீங்க, ஃபர்ஸ்ட் ஃபால்ட் டொமைன் பத்தி கேட்டிருந்தீங்க. ஃபால்ட்ன்றது அன்பிளான்ட், ஓகே? ஃபால்ட்னாலே அன்பிளான்டா வர விஷயம். அப்டேட் டொமைன், அப்டேட் வந்து நம்ம மேனேஜ்டா தான் பண்ணுவோம், அதாவது அது பிளான்ட் ஆக்டிவிட்டி. அது அப்டேட் வந்து நம்ம பிளான்டா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது, அப்கிரேட் பண்றது, அப்டேட் பண்றது, பேட்ச் இன்ஸ்டால் பண்றது, இதெல்லாம் வந்து அப்டேட். அது ஸோ இது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ற விஷயம்ன்றதால இதை நம்ம வந்து நம்ம பண்றது இல்ல. மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல அந்த ஸ்டோரேஜ்லயோ இல்ல சர்வர்லயோ இல்ல நெட்வொர்க்லயோ அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது எல்லா ரேக்கையும் சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ரேக் ஒரு ரேக்கா தான் அவங்க வந்து பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து பேக் எண்ட்ல பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம விஎம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்டேட் டொமைன்ல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன ஆக்டிவிட்டி வந்து பண்ணாலும் நம்ம சிஸ்டம்ஸ் டவுன் ஆகாது, மொத்தமா டவுன் ஆகாது. கண்டிப்பா 1 or 2 சிஸ்டம்ஸ் இம்பாக்ட் ஆகும். பட் அந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸை நம்ம கிளீனா வாட்ச் பண்ணி நம்ம அதுக்கு மிட்டிகேஷன் பிளான் பண்ணோம் அப்படின்னா we can overcome it. பட் ஜென்ரலா அதுக்காக தான் நம்ம அவைலபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இந்த அவைலபிலிட்டி செட், அவைலபிலிட்டி ஜோன், பேட் ரீஜன், இந்த கான்செப்ட்லாம் இருக்கு. ஓகே 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 ஷூர். ஸோ வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்குங்களா? இல்ல ஸ்டான், ஐ திங்க் we are good, right? Okay, sure. Close பண்ணிடலாம். Thank you all for joining.